ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து சண்டேக்கான மெனு தான். சிக்கன் பிரியாணியும் அதோட சிக்கன் கபாபும் போட்டோம். நல்லா தான் வந்திருந்தது. நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நான் மோஸ்ட்லி சண்டே டைமில் வந்து கிரேவி, இட்லி, களி அந்த மாதிரி தான் செய்வேன். கிரேவி தான் செய்வேன் மோஸ்ட்லி. சிக்கன் பிரியாணிலாம் அதிகமாக செய்ய மாட்டேன். பிரியாணி வந்து ஒரு ஒரு வாட்டி தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு மேலே சாப்பிட்னா ரொம்ப கஷ்டம். எனக்குமே ஒரு மாதிரி இருக்கும். பசங்களும் அவ்வளோதான். பீஸு நின்றுடும், சாதமும் நின்றுடும். அப்படின்றதுனால நான் மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணுவேன். அதனால் கிரேவி தான் அதிகமாக பண்ணுவேன். காலையில் வந்து இட்லியும் சிக்கன் குழம்பும் செஞ்சுருந்தோம். அதோட மதியத்துக்கு தான் சிக்கன் செஞ்சு சிக்கன் கபாபும் செஞ்சுருந்தோம். பிரியாணி செஞ்சு கபாபும் செஞ்சுருந்தோம். நல்லா இருந்தது. பசங்களும் லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. எப்பயோ ஒரு நாள் அப்படின்றதுனால பிரச்சனை இல்லை. அடிக்கடினா கொஞ்சம் கஷ்டம்தான் சாப்பிட்றது பசங்க. நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி எதை செஞ்சால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். பிரியாணி சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லலை. ஆனாலும் கொஞ்சம் நைட்டு படுக்கும்போதே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு சுண்டலும் ஊற வைக்கிறது இருந்தது. அதான் ஊற வச்சுருந்தேன். ஃபுல்லாக கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு முடித்தாச்சு. நான் டெய்லியுமே பண்ணுவேனா அப்படின்னு தெரியாது. ஒரு சில டைமில் ஒரு மாதிரி இருந்ததுன்னா அப்படியே கூட வச்சுட்டு தூங்கிடுவேன். காலையில் எழுந்துச்சி பண்ணிக்கலாம். இல்லை காலையிலே எழுந்தோடனே ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவாக எடுத்து க்ளீன் பண்ணுவேன். அதோட இன்றைக்கி வாஷிங் மிஷின் வந்து டப் க்ளீனிங் தான் போட்டிருந்தேன். அந்த க்ளீனிங் ஒரு பவுடர் வரும். அதை தான் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணியிருக்கேன். அதை வச்சு க்ளீன் பண்ணேன். மந்த்லி ஒன்ஸு இல்லைன்னா 1.5 மந்த் அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். ஒரு சிலர் காலி ட்ரம்மியை போட்டு வைக்கிறாங்களாம். எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் பெருசாக அந்த மாதிரி போட்டதில்லை. எப்படி க்ளீன் ஆகும் அப்படின்னு தெரியல. சரி, அந்த பவுட்ரு போட்டு தான் க்ளீன் பண்ணியிருந்தேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.